சாங் வந்து மெயினாக மேகன் நாயுடு பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலில் வந்து ஒரு ஐட்டம் நம்பர் சாங் ஆக்சுவலாக அது. ஸோ வந்து அதே மாதிரி பண்ணணும்னு நாங்கள் விரும்பலை. ஏன்னா அது அப்படியே டிபிக்கல் தெலுங்கு ஸ்டைல். அதனால் தேவி சார் கிட்ட நாங்களே சொல்லிட்டேன் இந்த மாதிரி அந்த அந்த சாங் வேணால் அது பெரிய ஹிட் ஆக்சுவலாக ஆன் டைம் வந்து பெரிய ஹிட் சாங்கு. ஸோ வந்து அந்த மாதிரி வேற ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாங் பண்ணுவோம், அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி சாயல் பண்ண சாங் நிறைய வந்துருச்சு. அதனால் எங்களுக்கு அந்த சாங் வேணாம் சார், ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாங் பண்ணி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் பப்ளியாக ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேவி சார் சொன்னப்போ அவர் அதை விட பெட்டர் சாங் எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு ஆக்சுவலாக ஒரு 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 கிளாமரான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கணும் அப்படின்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கிராமத்து பொண்ணு ட்ரெயினை ட்ராவல் பண்ணுறப்போ அவள் வந்து அவன் சுற்றி அவங்க கூட இருக்க அந்த டீம் கூட சேர்ந்து ஜாலியாக பாடிட்டு இருக்க மாதிரி அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ண சாங் தான் அது. ஸோ வந்து அது கிளாமரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒரு முதல் மரியாதை ராதா மாதிரி தான் இருக்கும் காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் அந்த மாதிரிலாம் விரும்பவே இல்லை. மூமெண்ட்ஸ் கூட ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும், பப்ளியாக என்ஜாயபுளாக ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு தான் அந்த சாங் பண்ணோம். ஸோ வந்து அந்த சாங் கண்டிப்பாக ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும், தவிர ஒரு ஐட்டம் நம்பராக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யாடி மொழி யுவன் பண்ணார், இது தேவி பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரிஜினல் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து ஆல்ரெடி பெரிய ஹிட்டான ஆடியோ அது ஆக்சுவலாக ஆரியா. ஸோ அதை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பலை, அதனால தான் தேவி பண்ண வச்சோம். பட் வந்து யாடி மொழியும் சாங்ஸ் எல்லாமே பெரிய ஹிட்டு. யுவன் ஏன் பண்ணலன்னு எல்லாருமே கேட்குறாங்க. பட் வந்து நாங்கள் என்னென்னா ஆரியா வந்து ட்ரெண்ட்செட் ஃபிலிம் தெரியுங்களே, அதில் இருக்க மியூசிக் அது இல்லாமல் அவர் ஸ்கிரிப்ட் பேஸ்டாக சிச்சுவேஷன் பேஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ரீரெக்கார்டிங் நல்லா இருக்கும். ஸோ அவர்கிட்ட இன்னும் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு கேட்கறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தேவியை சூஸ் பண்ணோம். அது இல்லாமல் தனுஷ் தேவி நாங்கள்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணல, ஸோ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டீம் ஆகும்னு சொல்லிட்டு தேவி சார் வச்சு பண்ணோம். தேவி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அவரும் வந்து அந்த குட்டி கேரக்டர் மாதிரி அவர் பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக் ஆனார். ஸோ வந்து கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப எந்துவாக இன்ட்ரெஸ்டிங்காக அவர் ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம்னால ரொம்ப டைம் எடுத்து அழகாக பண்ணி கொடுத்தாரு தேவிஸ்ரீ சார். குட்டி படம் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பிடிக்கும். நான் ஏன் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ஏன்னா அந்த படம் பண்ணவங்களுக்கு முதல் வந்து ஒரு படைப்பு வந்து திருப்தி கொடுக்கணும். நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ரசித்தேன் எல்லா விஷயமும். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு மெயினாக வந்து அந்த குட்டின்ற கேரக்டர் தான். ஸோ வந்து தனுஷ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ துடிப்பாக பண்ணியிருக்காரு. ஒரிஜினல் வந்து அல்லு அர்ஜுன் அவர் வந்து அதில் தான் வந்து அவர் பெரிய பிரேக்காக இருந்தது அந்த படம் ஆரியா. அந்தளவுக்கு அவர் எப்படி தனுஷருக்கு எப்படி செட் ஆகும்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் வந்து அதெல்லாம் வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியும். டோட்டலாக வேறு ஸ்டைலில் ரொம்ப அழகாக வேற ஒரு ஆங்கிளில் பண்ணியிருக்காரு தனுஷ். லுக் வைஸும் வந்து மற்ற படங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை விட வேறு மாதிரி இருக்காரு. அது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாங்ஸு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யாரடி போயிருக்கோம் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக. அது வந்து டோட்டலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் லவ் எல்லாமே அது மிக்ஸ் ஆகி இருக்க ஒரு ஃபிலிம். இது வந்து டோட்டலாக வந்து ஒரு யூத் ஃபிலிம், யூத் லவ் அப்படி போகும். அது என்டர்டெய்னிங், இதுவும் என்டர்டெய்னிங். ஸோ ரெண்டுமே ஃபீல் குட் ஃபிலிம் தான். பட் இது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காது. பட் வந்து A to Z வந்து பயங்கர யூத்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக பயங்கர இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பொண்ணுங்க, பசங்க எல்லாத்துக்கும், சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விதமாக குட்டி இருப்பான். ஸோ அதுதான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நான் கண்டிப்பாக ஒத்துப்பேன். ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு கேரக்டர் இப்போ எழுதுறப்போ வந்து அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைச்சாதான் நம்ம நினச்சது பாதி வரும். அதை முடிச்சுட்டு அவங்ககிட்ட ஒர்க் பண்ணி முடிக்கிறப்ப தான் அதோட 100% இதுவே தெரியும். ஸோ வந்து யாருடைய மைண்டில் வந்து அது எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி, ஈவன் ரகுவரன் சார், அந்த படத்தில் வர பாட்டு கேட்ட சுகுமாரி அம்மா, கே விஸ்வநாத் சார், அந்த சின்ன சின்ன குழந்தைங்க, அப்புறம் நயன்தாரா சிஸ்டராக வர சரண்யா, எல்லாருமே வந்து சூஸ் பண்ணி ரொம்ப டைம் எடுத்து சூஸ் பண்ணி தான் பண்ணோம்.
ஸோ அந்த மாதிரி காஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. இந்த படத்தில் வந்து மெயின் வந்து அந்த 3 கேரக்டர் தான், ஹீரோ, ஹீரோயின், அந்த செகண்ட் ஹீரோ. இவங்களை வச்சு தான் கதையை ட்ராவல் ஆகுது. மெயின் வந்து அந்த குட்டி கேரக்டர் தான். ஸோ வந்து அது வந்து எக்ஸாக்டாக எங்களுக்கு அப்படியே தனுஷ் சார் இருந்தனால டோட்டலாக அவர் 100% கவர் பண்ணிட்டார் எங்களுக்கு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவன் வந்து ஸ்ரேயா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் படம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாகவும் இருக்காங்க, ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டரைசேஷன் ஸ்ரேயாவுக்கு. கீதா அவங்க பண்ணியிருக்க கேரக்டர் ரோல். ஸோ வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த படத்துலையும் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட் வந்து எல்லா படத்துக்கும் முக்கியம்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ ஃபர்தர் எனக்கு தெரியல எப்படி பண்ண போகிறேன்ட்டு. இந்த படம் முடிச்சுட்டு இப்போது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 3ஆவது படம். ஸோ இந்த படம் முடிச்சுட்டு தான் எனக்கு இதுவே டைம் ஆகும். பட் வந்து எல்லா விதமான படங்களும் பண்ணணும். எனக்கு வந்துட்டு இப்படி இது ஒரு ஸ்டைல் இப்படி தான் பண்ணணும், இந்த ஹீரோ கதை பண்ணணும் அப்படிலாம் எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அந்த 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 ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணுமோ அது கண்டிப்பாக ஒர்க் பண்ணி கொடுப்பேன். எனக்கு பிடிச்சமான படங்களும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு இல்லை. எல்லா மாதிரி ஃபிலிம் பண்ணணும். காமெடி ஃபிலிம் பண்ணணும், த்ரில்லர் பண்ணணும், சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு பயங்கர ஆசை. ஸோ வந்து எல்லா மாதிரியும் படம் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட இன்டர்வியூ பார்த்த பிகினர்ஸ் நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச்.